22 வருஷமா மதுரையோட ரத்த சரித்திரம்னா அது வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியோட பரம்பரை பகதான். 20க்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்ச கும்பல்ல இருந்த ஒருத்தரை போலீசார் என்கவுண்டர்ல சுட்டு கொண்டு இருக்காங்க. மதுரை விளாச்சேரி அருகே உள்ள காட்டு பகுதி. சினிமா காட்சிகளின் கிளைமேக்ஸ் சீன் போல அரங்கேறி இருந்தது ஒரு போலீஸ் என்கவுண்டர். காவல்துறையினருக்கு துப்பாக்கியால் குறிவைத்த ரவுடியை பதிலுக்கு போலீஸ் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி பெட்டி கேஸில் கைதானவர் அல்ல. மதுரையை உலுக்கிய கொடூர பழிக்கு பலி படலத்தில் இவரும் ஒரு கேங் மெம்பராக இருந்திருக்கிறார். மதுரை கேங்வார் ஹிஸ்டரியை புரட்டினால் அதில் சிவப்பு கோடிட்டு காட்டப்படும் கரும்புள்ளிகளின் பெயர்தான் வி.கே. குருசாமி மற்றும் ராஜபாண்டி. சிறு வயதில் நண்பர்களாக இருந்தவர்கள் அரசியல் பிரவேசத்தால் எதிரிகளாக மாறியுள்ளனர். வி.கே. குருசாமி திமுகவிலும் ராஜபாண்டி அதிமுகவிலும் அடைக்கலமானதால் இருவரும் பரம்பரை எதிரிகளாக களமாடத் தொடங்கி இருக்கிறார்கள். போஸ்டர் ஒட்டுவது தொடர்பாக 22 ஆண்டுகள் முன்னதாக ஆரம்பித்த மோதல் இது. கடந்த 2003ஆம் ஆண்டு ராஜபாண்டியின் வலது கையாக வலம் வந்த அவரது அண்ணன் மகன் சின்ன முனிசை வி.கே. குருசாமி கேங் கொன்று போட்டனர். இதுதான் அதன் பிறகு நடந்த 20க்கும் மேற்பட்ட கொலைகளுக்கான தொடக்க புள்ளி. ஆன்மீக ஸ்தலமாக பார்க்கப்பட்ட மதுரையை உண்மையில் தூங்கா நகரமாக மாற்றியது இந்த இரண்டு தரப்பும் தான் என்று சொல்லப்படுகிறது. வி.கே. குருசாமியின் தங்கை கணவரான பாம்பு பாண்டி, மருமகன் எம்.எஸ். பாண்டி, ராஜபாண்டியனின் மகனான தொப்பிலி முனுசாமி என இரத்த சொந்தங்கள் உட்பட இதுவரை 21 பேர் இவர்களின் கேங் வாரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனை, ரேஷன் கடை, பட்டப்பகலில் நடு ரோட்டில் என நேரம் காலம் எதுவும் பார்க்காமல் பொருளை எடுத்து சம்பவம் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் மெயின் தலையான வி.கே. குருசாமியை பெங்களூருவில் வைத்து வெட்டியது ஒரு கும்பல். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வி.கே. குருசாமி தற்போது வீட்டில் தங்கி வைத்தியம் மேற்கொண்டு வருகிறார். இதனால் மீண்டும் அவருக்கு எதிரிகள் ஸ்கெட்ச் போடலாம் என்பதால் போலீசார் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு வீட்டை சுற்றி அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக வி.கே. குருசாமியின் சகோதரி மகனான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக விசாரணையில் இறங்கிய தனிப்படை போலீசார் 7 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த கொலை வழக்கில் ராஜபாண்டியின் உறவினரும் பிரபல ரவுடியும் கஞ்சா வியாபாரியுமான சுபாஷ் சந்திர போஸுக்கு தொடர்பு இருப்பதை அறிந்த போலீசார் அவரை கைது செய்வதற்காக விளாச்சேரி பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் போலீஸை கண்டதும் தப்பித்து ஓடியிருக்கிறார். கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க 2 போலீஸ் கூட வராங்க. அதில் அந்த அருவா கையில் வச்சுருந்தவன் 2 போலீஸையும் காயப்படுத்திடுறான். நல்லா வெட்டு. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இறுதியாக காட்டுப்பகுதியில் வைத்து லாக் செய்த போலீஸ் போஸ்க்கு கடைசி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போலீசாரையே அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றிருக்கிறார். அதோடு கையில் நாட்டு துப்பாக்கியை தூக்கிய சுபாஷ் சந்திர போஸ் இப்பவா என காவல்துறையினருக்கு சவால் விடுத்து கண்மூடித்தனமாக சுட்டுள்ளார். இதனால் தற்காப்பிற்காக கையில் துப்பாக்கி எடுத்த காவல்துறையினர் சுபாஷ் சந்திர போஸின் காலில் சுட குறி பார்த்திருக்கிறார்கள். அப்போது போஸ் கீழே குனிந்ததால் துப்பாக்கியிலிருந்து தெரித்த தோட்டா அவரின் இதயத்தில் இறங்கியுள்ளது. இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரிமேட் பிஸ்டல் வச்சிருக்கான். அதில் ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் பட்டுருச்சு, காரில் பட்டுருச்சு. ஸோ அப்போ ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்பொழுது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது காலில் சுடும்பொழுது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு செஸ்ட்டில் பட்டுருக்கு.
சுபாஷ் சந்திர போஸ் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்து விட்டதை தொடர்ந்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டை நெருங்கும் இந்த பழிவாங்கும் படலத்தில் 2 தரப்பினரும் வெளியாட்களையோ அல்லது நண்பர்களையோ பயன்படுத்துவது கிடையாது. உறவினர்களை வைத்தே பழிக்கு பழியாக கொல்வதும் கொலையாகுவதுமாக தொடர்ந்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.